ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 18ஆம் நாள், உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, சஷ்டி, சமநோக்கு நாள். இன்று பிறந்த நாள் காணும் நமது மார்ஸ் மீடியா நிறுவனர் திரு சக்திவேல் அவர்களின் துணைவியார் திருமதி கௌரி சங்கரி சக்திவேல் அவர்களுக்கு இந்த மார்ஸ் மீடியா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த நல்ல நாளில் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க மார்ஸ் மீடியா மனதார வாழ்த்துகிறது. இன்றைய தினம் நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மீன லக்னம், இருப்பு 1 நாழிகை 55 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:14 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 6 மணி 2 நிமிடங்கள் வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:37 மணி வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். நாமயோகம் இன்று மாலை 6:31 மணி வரை வியதி பாதம், அதன் பின்பு வரியான். கரணம் இன்று காலை 6:14 மணி வரை கரஜை, அதன் பின்பு மாலை 6 மணி 2 நிமிடங்கள் வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. யோகம் இன்று காலை 6:13 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு இரவு 7:37 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய்களில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் கோயிலுக்கு as usual போகிறதபடி போயிட்டு வந்துடுங்க. சாயந்தரம் சர்வேஸ்வரர் வழிபாடு இந்த ராகு காலத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கோயம்பேடில் குறுங்காலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் ரொம்ப அற்புதமாக இந்த கூட்டு பிரார்த்தனை, சர்வேஸ்வரர் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். போய் கலந்துக்கோங்க. முடியாதவா பக்கத்தில் இருக்கிறவா, அதாவது வேற ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கிற சர்வேஸ்வரர் நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுவும் முடியாதவங்க வீட்லேயே ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லிட்டு சர்வேஸ்வரரை வழிபாடு பண்ணி முன்னேற்றம் காண்றதுக்கு, அதாவது இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது முன்னேற்றம் காண வழிவகுக்கும். அடுத்தபடியா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய ஸ்ரீ சூரிய பகவானை வழிபட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி, செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சூரியன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய நாள். பொறுமை பொறுமை பொறுமை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை தப்பாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். அதனாலே இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதே சமயம் உங்களுக்கு குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகம் அப்படிங்கும்போது எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும்.
உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் சிறிய அளவில் தடை தாமதங்களை சந்திக்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பரோ சூப்பர். குடும்பம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு சலுகைகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். நீங்கள் கேட்ட உதவிகள்லாம் இன்னைக்கு நண்பர்களின் மூலம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றகரமாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு கலகலப்பான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆற்றல் அதிகரிக்கும் நாள். இன்னைக்கும் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி இதெல்லாம் இன்னைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இருக்குங்கிறதுனால அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் உங்களோட பவர் என்னங்கிறத கண்டிப்பாக காமிப்பீங்க. தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் தனி மரியாதை கிடைத்து மகிழ்வார்கள். அலுவலகத்தில் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதால் கடன் சுமை குறையலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முன்னேற்றமான தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கடன் சுமை குறைவதற்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் அலைமோதும் நாள். இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு எந்த கோவிலுக்கு இன்னைக்கு போகலாம் அப்படின்னு திட்டமிடுவீங்க. ஏன்னா மனசில் ஃபுல்லாக இன்னைக்கு ஆன்மீகம் தான் அதிகமாக இருக்கும். குடும்பம், கணவன் மனைவி இதெல்லாம் இன்னைக்கு குழந்தைகளின் மூலம் சந்தோஷமான ஒரு செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு வியந்து போவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கிற உயர்வுகள் வந்து சேரும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்குவதால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்றார் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக வெளியூர் சென்று அதன் மூலம் சில ஒப்பந்தங்களை பெறுவார்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி உயரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது அவசியம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் சில நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன்.
கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் பலிதமாகும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில திட்டங்களை அதிரடியாக அறிவித்து அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு அருமையான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ சீரடி சாய்பாபா. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள். 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கார். உங்க ஜென்மராசிய குரு பகவான் தன்னோட 7ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்கார். அதனாலே மனசுல சந்தோஷம் இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிப்பதால் விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நீங்கள் கேட்ட உதவிகள் அருமையாக கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வங்கிகளில் சேமிப்புகள் உயரும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உண்டாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயகிரிவர் சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்தா போறோம். ஏன்னா படபடப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். மனசுல சில நேரங்கள்ல ஒரு தெளிவான சூழ்நிலை இருந்த மாதிரி இருந்தாலும் சில நேரங்கள்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா உங்க ஜென்மராசிலே சந்திர பகவான் இருக்கிறதுனால சில நேரங்களில் சில குழப்பங்கள் வந்து மறையும். குடும்பத்தில் சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் எழலாம். உத்தியோகத்தில் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் நிதானம் அவசியம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் கோப்புகளில் சரிவர கையாள்வது உச்சிதம். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்தாலும் சில நேரங்களில் அலைச்சல்கள் மிகும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு சில பயணங்களை ஏற்படுத்துவார். 10ஆம் இடத்து கேது சில பொறுப்புகளை அள்ளி கொடுப்பார். அதே சமயம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். குடும்பத்தில் சந்தோஷம் நிகழும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற அபிவிருத்தி சிந்தனை கூடும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில செலவுகள் அற்புதமாக காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கார். லாபங்களை குவிப்பதற்காகவே அவர் அங்க இருக்கார். குடும்பத்துல சந்தோஷமான சூழல் நிலவும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் நடக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத வாகன மாற்றம் உண்டாகும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள். ஏன்னா எல்லா வேலைகளையும் உங்கள் தலையிலே கட்டுவார். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா வேலை பளு அதிகமாகும். ஏன் அப்படின்னா சக ஊழியர்கள் விடுமுறையில் விடுவார். அதனால் அவங்க வேலையும் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, நீங்கள் செஞ்சுடுங்க அப்படின்னு. அதையும் அற்புதமாக செய்வீங்க. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். உத்தியோகத்தில் வேலை பளு இருந்தாலும் சிறப்பாக செய்வீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் குறையும் நாள். இன்னைக்கும் அற்புதமான நாள். ஏன்னா பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும். குடும்பத்துல சந்தோஷமான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதங்கள் விலகும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு கூட்டாளிகள் அனுசரணையாக இருப்பார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான சம்பவம் அலுவலகத்தில் நடைபெறும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். லாட்டரி சீட்டில் ஈடுபடுபவருக்கு இது ஒரு அற்புதமான நேரம். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.